அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவான் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழம்பு மசாலா பவுடர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கிலோ தனியா சேர்த்துக்கிறேங்க. கை சூடு பொறுக்கிறதுக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கையில் நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணுங்க. மிதமான சூடு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாங்க. வெயிலில் உங்களுக்கு காய வைக்க வசதி இல்லைன்னா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கலாங்க. வறுத்து நம்ம அரைக்கிறதுனால நம்மளுக்கு பூச்சி வண்டு எதுவுமே வைக்காதுங்க. ஒரு கிலோ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்துங்க, காஞ்ச மிளகாய் வறுத்து எடுக்கும் போது நெடி நல்லாவே ஏறும். பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவுமே நல்லா சூடு வந்துருச்சு. ஸோ இதையும் நான் இறக்கி ஆற வச்சுக்கிறேங்க. இப்போ அடுத்ததாக நான் 100 கிராம் பெருஞ்சீரம் சேர்த்துக்கிறேங்க. அதாவது சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 50 கிராம் மிளகு சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாமே மிதமான சூடு வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த குழம்பு மசாலா பவுடர் நீங்கள் காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். மிதமான சூடு வந்துருச்சுங்க. நம்ம எதுவுமே சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் சேர்த்துக்கிது 100 கிராம் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே மிதமான சூடு வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க.
மிதமான சூடு வந்துடுச்சுங்க. இதுவுமே ஆற வச்சுக்கலாம். நூறு கிராம் பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க. அரிசி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததா 25 கிராம் மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. இதுவுமே ஓரளவுக்கு வறுத்து ஆற வச்சுக்கலாங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதனால் தண்ணி போகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே ஆற வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ.